வணக்கம். ஜவாய் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டலில் நடந்த அந்த சம்பவம், டாக்டருக்கு ஏற்பட்ட கத்தி குத்து, கிண்டி கலைஞர் பல்நோக்கு அரசு மருத்துவமனையில் தங்க அம்மாவை பார்க்கவில்லை, ஒரு புற்றுநோயாளியாக இருந்து பார்க்கவில்லை இவராக நினைத்து கொண்டு டாக்டர் பாலாஜியை 7 இடங்களில் கத்தியால் குத்தி விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞர், அவர் எங்க தப்பிச்சா போனாரு, சும்மா ஜாலியா மாப்பிள்ள மாதிரி அந்த நபர் நடந்து போறாரு. அப்புறம் பின்னாலேயே ஒருத்தர் வீடியோ பிடிக்கிறாரு. அப்புறம் 10 பேர் மடக்கி பிடிக்கிறாங்க. ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்கிறாங்க, இருந்தாலும் யாருமே மடக்கி பிடிக்கலையா. அப்புறம் செக்யூரிட்டி எதுக்கு? போலீஸ் தான், முடிஞ்சு போச்சு, ஒரே வார்த்தை. ஆமா, அந்த வீடியோல துண்டா தெரியுது, ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த விக்னேஷை பிடிச்சி மக்கள் தான் கட்டி போடு, ஒருத்தர் சொல்றா கயிறு எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. ஒரு செக்யூரிட்டி பேன்னு முடிச்சுட்டு நிக்கிறார், ப்ளூ ஷர்ட் போட்டுக்கிட்டு. செக்யூரிட்டி போட்டு பிரயோஜனமே கிடையாது. ஆமா, காசு வேஸ்ட். சும்மா என்னமோ மக்களை அப்படியே ஏமாத்திக்கிட்டு அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய, ஒரு பிரச்சனை என்று வரக்கூடிய சமயத்தில் எவ்வாறு அது கையாள வேண்டும். ஏகப்பட்ட மருத்துவமனையில செக்யூரிட்டி தான் போட முடியும். அதுக்காக எல்லாத்தையும் போலீஸை போட முடியுமா? அதெல்லாம் முடியாது. அது அடிப்படையில இன்னைக்கு டாக்டர் பாலாஜி சீராக இருக்கின்றார் போட்டு இன்னைக்கு வீடியோ வந்தாச்சு. சுகாதாரத்துறை மா சுப்பிரமணியன் அவருடைய தலைமையின் கீழ் இன்னைக்கு ஒரு வீடியோ விட்டுருக்குறாங்க. மா சுப்பிரமணியம் அடிக்கடி போய் விசாரிச்சுட்டே இருந்திருப்பார் போல இருக்கு. போன் அடிச்சு பேசியிருக்கிறாரு. மற்றபடி சுகாதாரமாக இருக்கின்றேன், சீராக இருக்கின்றேன், எனக்கு இசிஜி எடுத்தாங்க, மற்றபடி நான் இது பேஸ் மேக்கர் பொருத்தப்பட்டவன் அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் வீடியோவில். பேஸ் மேக்கர் பொருத்தப்பட்டவன்னா அப்போ இருதய நோயாளின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இருதய நோயாளி இருந்தவன்னா தப்பிச்சுட்டேன். ஏகப்பட்ட இடங்கள்ல தையல் போட்டிருக்கிறாங்க. மற்றபடி ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்குறாங்க. நான் நன்றாக இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ போட்டிருக்காரு. உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான். ஏன்னா கொலை செய்யப்பட்டு இறந்திருந்தான்னா அது கொலை குற்றமா மாறி இருக்கும். ஆமா, அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் தானே. கொலைங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு, அது ஒரு டாக்டரை, ஒரு உயிர் போகக்கூடிய ஒரு தருணத்துல நம்ம டாக்டர் தான் போய் நோக்கி போறோம். அவருக்கே உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறப்ப யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதன் அடிப்படையில இன்னைக்கு டாக்டர் பாலாஜி, கத்தியால் குத்தப்பட்ட டாக்டர் பாலாஜி, விக்னேஷ் என்பவரால் கத்தியால் குத்தப்பட்ட டாக்டர் பாலாஜி இன்றைக்கு பிழைச்சிட்டாரு. அதன் அடிப்படையில ஏகப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ராஜீவ்காந்தி மருத்துவமனை சென்னையில எல்லாருக்கும் டேக் கட்டுறாங்க. டேக், ஆமா, நோயாளிகளுக்கு பச்சை டேக்கு, மற்றபடி அட்டண்டர் கூட வர்றவங்களுக்கு ப்ளூ டேக்கு, சிகப்பு டேக்குன்னு சொல்லி போட்டு கலர் கலராக டேக் கட்டுறாங்க. இது பழைய முறை தான், ஏகப்பட்ட தனியார் ஹாஸ்பிட்டல்லே இருக்கு. ஆமா, அது என்ன, அதுல வார்டு நம்பரு, மற்ற பேரு, மற்ற ஷோ என்ன அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அது வித்தியாசமா யார் என்ன சமாச்சாரம், எந்த வார்டு அப்படிங்கிறதெல்லாம் எழுதி அதுல கட்டியிருக்க மாதிரி நம்ம நினைக்க முடியாது. அது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியா சொல்ல முடியும். எல்லா ஹாஸ்பிட்டலும் இது இருக்குது. அதன் அடிப்படையில கண்டுபிடித்து விட முடியுமா அப்படின்னா அது சரியா சொல்லலாம் முடியாது. ஏன்னா வரக்கூடிய அவனும் டேகை கட்டிக்கிட்டு, ஏன்னா இப்ப கொலை செஞ்சவனே விக்னேஷ ஓபி சீட்டு வாங்கிதான் கியூல நின்று தான் கொலையை பண்ணியிருக்கான். நல்லா புரிஞ்சுக்க. ஓபி இப்ப நேரடியா கடை ஓபி சீட்டு வாங்காம நேரா உள்ள போய் டக்குன்னு குத்தி போட்டு வெளியே வந்திருந்தானா பரவாயில்ல. அவன் அப்படிலாம் கிடையாது. ஒரு நோயாளியை போல நடிச்சு ஓபி சீட்டு வாங்கி கரெக்டா வரிசையில கியூல 1/1 நின்று தான் போயிருக்கேன். அப்படிங்கிறப்ப நீங்க டேகு கட்டி என்ன பண்ண போறீங்க? அரசை பார்த்து நான் கேட்கிறேன். டேகு கட்டி எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அந்த அடையாளம் அவன் ஓபி சீட்ல இருக்க போகுது, மற்றபடி ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் விட ஓமந்தூரார்ல பார்வையாளர் சீட் இருந்தாலும் உள்ளே அளவு அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பார்வையாளர் சீட்டுங்கிறதும் அதே மாதிரிதான். எல்லாரும் அப்புறம்
ஒரு குறிப்பிட்ட ஒரு பேஷண்ட்டு அப்படிங்கும் போதுல அதனுடைய பார்வையாளர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் பண்ணி எழுதி வாங்கி வச்சுக்குவாங்க. மற்றபடி வந்து அவர்களுக்கு இந்த மாதிரி விக்னேஷ் மாதிரி மனோநிலை மாறக்கூடிய சமயத்துல, அப்புறம் அவர்களும் தவறு பண்ணக்கூடிய சமயத்துல, அப்புறம் பார்வையாளர் சீட்டிலிருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால விட போலீஸ் கமிஷனர் அருண் அவர்கள் வந்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க ஒரு 8 அரசு மருத்துவமனைகளுக்கு. ஆமா, காவல் நிலையமே அங்க அமைக்கிற மாதிரி, புறக்காவல் நிலையம் அமைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு வகைக்குல ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம்தான். ஆமா, இருந்தாலும் இன்னொன்னையும் சொல்லியிருக்காங்க, உள்ள வந்து போலீஸார் ரோந்து வர வேண்டும். அது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட், நல்ல ஒரு விஷயம் தான், ரோந்து வர வேண்டும். அவன் ஏன்னா ஏகப்பட்ட செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. எல்லாம் செக்யூரிட்டிலாம் என்ன பண்றாங்க, சும்மா டீயை குடிச்சுக்கிட்டு இருக்கிற லேடிஸ்ட அப்படி லேடிஸை பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. சும்மா தடிதான் பெருசா கும்மன் இருப்பாங்க, மீசையோட மீசை இருப்பாங்க. டிராபிக்கு ஓகேங்க. மற்றபடி வந்து பாதுகாப்புக்கெல்லாம் வந்து தனியார் செக்யூரிட்டி ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறை வந்து ரவுண்ட் அப் வரலாம், வந்து செக்அப் பண்ணலாம், செக்அப் பண்ணி எக்ஸ்ட்ரா யார் இருக்காங்க வெளியே தரலாம். மற்றபடி வந்து அவ்வளவுதான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவனே வந்து வேகமாயிட்டானா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸாருக்கே கத்தி குத்து அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? அதனால வந்து டாக்டருக்கு கத்தி குத்துங்கிறது வந்து பெரிய ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வுலாம் சொல்ல முடியாது. பாதுகாப்பு பண்ணக்கூடிய போலீஸ்காரர்களையே குத்துறான் அப்படிங்கும் போதுல டாக்டர்கள் எம்மாத்தம். அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் மருத்துவ சங்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, மெட்டல் டிடெக்டர் செக்அப் பண்ணுங்க, சிசிடிவி கேமரா வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க, மெட்டல் டிடெக்டர் செக்அப் பண்ணுங்க. இது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? மெட்டல் டிடெக்டர் மிகப்பெரிய ஒரு ஜவுளி கடை, ஒரு சூப்பர் மார்ட்லாம் போட்டிங்கன்னா மெட்டல் டிடெக்டர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் வைக்கலாம், நம்ம எல்லா அரசு மருத்துவமனையிலும் வைக்கலாம். பிளஸ் சிசிடிவி கேமரா வந்து பளிச்சுட்டு இருக்கணும். ஆமா, உள்ள போய் பார்த்தோம்னா என்னவோ கருப்பா ஒரு பூதம் போற மாதிரியே இருக்கு, ஒண்ணுமே தெரியாது. அப்படிங்கிறப்ப தவறு செஞ்சாலும் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு கத்தியோட வர்றான், ஒரு துப்பையோட வர்றான், மெட்டல் டிடெக்டர் காட்டி கொடுத்துரும். ஆமா, இது வேணா ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விஷயம். அதே நேரத்தில் போலீஸ் ரோந்து வர செய்யலாம். 3 விஷயம். அதாவது போலீஸ் ரோந்து வரலாம். இனி வரும் காலங்களில் வந்து அரசு நடவடிக்கை கட்டாயமாக எடுக்கணும். ஆமா, ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். புறக்காவல் நிலையம், மற்றபடி ஒரு காவல் நிலையம் அமைக்கலாம், நம்பர் 1. அடுத்தது வந்து அங்க இருக்கக்கூடியவங்க 1 ஹவருக்கு ஒரு தடவை போலீஸ் வந்து ரவுண்ட் அடிக்கணும், உள்ள போய் ஹாஸ்பிட்டல் உள்ள போய் ரவுண்ட் அடிக்கணும். 2 சிசிடிவி கேமரா வந்து பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு அரசு மருத்துவமனையும் உறுதி செய்யப்பட வேண்டும். அடுத்தது வந்து மெட்டல் டிடெக்டர். பெட்டர் உள்ள நுழையிறப்ப டொக்கு டொக்குன்னு சவுண்ட் வந்து அப்படியே ஓரம் கட்டிடுறான், பாப்பா இங்க செக்அப் பண்ணி என்ன பொசிஷன் பார்த்து உள்ள அனுப்பக்கூடிய சமயத்தில் ஒரு நம்பிக்கை வரும். ஆமா, மற்றபடி வந்து இந்த டேக்கை கட்டுறது, அப்புறம் பார்வையாளர் சீட்டை வாங்கி இருக்குதான்னு செக்அப் பண்ணி அனுப்புறதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். ஆமா, இதெல்லாம் வந்து பெருசாலாம் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி விடாது. இது ஏற்படுத்தும். ஆமா, போலீஸ் ரவுண்ட் அடிக்கிறது, சிசிடிவி கேமரா ஒழுங்கா வைக்கிறது, மற்றபடி வந்து காவல் நிலையம் அமைப்பது, மற்றபடி இன்னொரு விஷயம் என்னன்னா மெட்டல் டிடெக்டரை கொண்டு செக்அப் பண்ணி உள்ள அனுப்பலாம். நம்ம இதை வந்து ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் இந்த தமிழக அரசு ஏற்பாடு செஞ்சாங்கன்னா மருத்துவர்கள் வந்து ஒரு பாதுகாப்பா இருப்பாங்க. ஆமா, பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.